மொறு மொறுன்னு இருக்கு. ஓகே, வித் தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட்டா இருக்குங்க, தரமா இருக்கு, வேற லெவலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய்ய ஆசையா. நான் உங்க செந்தில். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொறு மொறுன்னு ரவா தோசை தாங்க பண்ண போறோம். எப்ப பார்த்தாலும் இந்த இட்லி, அப்புறம் அரிசி மாவு தோசை இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கா உங்களுக்கு? மொறு மொறுன்னு சூப்பரான ரவா தோசை வெறும் 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த 2 வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். இப்ப ரவா தோசை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரவா தோசை எப்படி மொறு மொறுன்னு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ரவா தோசைக்கு தேவையான அந்த மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் அந்த கப்போட சைஸ். ஸோ நீங்கள் டம்ளர் எந்த டம்ளர்லாம் எடுத்துக்கலாம், கப்லாம் எடுத்துக்கலாம். பட் கடைசி வரைக்கும் ஒரே அளவு மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அரிசி மாவு அப்புறம் மைதா மாவு நம்ம எடுப்போம். இங்கே பாருங்கள் 1 கப் நம்ம ரவா எடுத்துக்கிறோம். இது 200 கிராம் இருந்தது. ஸோ இப்போ இதே அளவில் கொஞ்சம் மட்டும் கம்மியாக, இந்த அளவில் கொஞ்சம் மட்டும் கம்மியாக ஒரு முக்கால்வாசி இருந்தால் போதும் அரிசி மாவு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரவை ஃபுல்லாக எடுத்திருந்தேன். ஸோ தலை தட்டி எடுத்திருந்தேன். இதில் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு முக்கால்வாசி இருக்குது. நம்ம அதை இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைதா 2 டேபிள் ஸ்பூன் தான். ஓகே, இது நிறைய எடுத்துடாதீங்க. மைதா 2 டேபிள் ஸ்பூன் தான். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா கட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஸோ வீட்டு தயிர் தாங்க. ஸோ பசுமாட்டு பாலில் உர ஊற்றி உள்ளது. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஓகே ரொம்ப போட வேணாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இங்கே பாருங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் மிளகு பிடிக்குங்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பிடிக்கலைன்னா கூட விட்டுறலாம். பட் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் நான் இது கூட சேர்த்துக்கிறேன், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறது. ஸோ அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட நம்ம தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ சால்ட்டு சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தோசை ஊற்றும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை சுட்டுறலாம். 20 minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, மேலே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்க மாவெல்லாம் அடியில் இருக்கு. ரவை நல்லா ஊறி கொஞ்சம் மெத்து ஆன உடனே கொஞ்சம் கட்டியாயிருச்சு. ஸோ இவ்வளோ கட்டியாக நம்ம ஊற்றக்கூடாது, அப்புறம் நமக்கு தோசை மொறு மொறுன்னு வராது, ஊத்தாப்பம் மாதிரி தாங்க வரும். அதனால இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் கரெக்டான பதம். இங்க பாருங்க, கீழே ஊற்றும் போது இந்த மாதிரி தண்ணியா இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இதான் கரெக்டான பதம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இங்க ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசை நம்ம சுடுறதுக்கு கல் நல்லா சூடாகணும். அதனால நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் ரவா தோசை ஊற்றிடலாம். ஸோ ரவா தோசைக்கு மாவு தண்ணியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வரும் தோசை. ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ ரவை தோசை ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கலாம்.
A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவினா சூப்பரா இருக்கும். ஸோ நான் லைட்டா வந்து இதுல கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு தோசை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி போட்டு வேக வைக்கனாலும் வைக்கலாம். பட் இது நல்லா மெல்லிசா நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுனால நான் திருப்பி போடலை. ஸோ இதை அப்படியே நம்ம மடக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு அழகா வந்திருக்கு தோசை, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி தோசை நல்லா கிறிஸ்பியா நல்லா மொறுமொறுன்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, மொறு ரவா தோசை சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. இது நான் எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. இதுல அந்த தண்ணி பதம் அதெல்லாம் முக்கியம். பட் ரவா தோசை கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி, கார தக்காளி சட்னி ஏற்கனவே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். காரசாரமான தக்காளி சட்னி அதான் இன்னைக்கு வீட்டில் வச்சிருந்தோம். ஸோ சூப்பரா இருக்குங்க, தக்காளி சட்னி வித் ரவா தோசை செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, டேஸ்டியான ரவா தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க மொறுன்னு இருக்கு. ஓகே, வித் தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட்டா இருக்குங்க, தரமா இருக்கு, வேற லெவலு. அந்த இஞ்சி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, சின்ன சீரகம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்மளோட சமையல் செய்ய ஆசையா சேனல்ல வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையாக சமைப்போம், ருசியாக சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.